கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த புதிய நாளுக்காய் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களை ஆண்டுடைய திருப்பெயரில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் தம்முடைய நன்மையால் நிரப்பி காத்துக் கொள்ளுவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை மாயை என்று சொல்லி இங்கே பிரசங்கி எழுதுகிறார். இன்றைக்கு அநேக காரியங்களை சாதிப்பதற்காக நம்முடைய ஓட்டங்கள் இருக்கிறது என்பதிலே மாற்றமில்லை. ஆனால் எதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறது? திருப்தியற்ற வாழ்க்கை என்று சொன்னால் அது ஒரு பேராசை. நான் அடிக்கடி சமீப நாட்கள்ல நான் நினைவு கூறுகிற ஒரு காரியம், ஒரு நீதிபதியினுடைய வீட்டுல கட்டுக்கட்டாக பணம் எடுத்தார்கள் என்று சொல்லி அந்த ஸ்தானத்திற்கே ஒரு கலங்கத்தை கொண்டு வந்த ஒரு சூழல். ஒரு ஊழியக்காரன் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்டாலும் அதுவும் அந்த ஊழியத்திற்கு ஒரு இழப்பான இக்கட்டான ஒரு சூழல் தான். என் ஆண்டவர் என்னிடத்துல கொடுக்கிறார் என்று சொன்னால் அது யாருக்கோ கொடுப்பதற்காக, அது நானே பயன்படுத்துவதற்காக என்று சொல்லி அல்ல. இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது, பண பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. சொல்லுவாங்க, உலக வாழ்க்கையில போதுங்கிற வார்த்தை எதுல வரும்னாக்கா சாப்பாட்டுல மட்டும்தான் வரும்பாங்க. வேற எதுலையுமே என்ன வராதான், இந்த போதுங்கிற வார்த்தை வராதான். பணம் வந்தாலும், சம்பளம் ஏறினாலும், வீடு வாங்கினாலும், இடம் வாங்கினாலும் எதுலையுமே அவர்களுக்கு அந்த போதும் என்கிற வார்த்தை வராது. ஆனால் உணவிலே மட்டும்தான் போதும் என்கிற வார்த்தை வரும் என்று சொல்வார். சிறு பிராயத்துல ஒரு கதை படித்தேன். மிடாஸ் என்று சொல்லுகிற ஒரு மனிதன், அவன் ஒரு பேராசைக்காரன். அவனுடைய வேண்டுதலே என்னன்னா, தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று சொல்லி அந்த இரவிலே அவன் கடவுளத்துல மன்றாடி விட்டு படுத்து விட்டான். காலையில எழுந்ததும் அவன் முகம் கழுவுவதற்காக சென்றான். தண்ணீரை தொட்டான், தண்ணீர் பொன்னாயிற்று. தொடர்ந்து இப்படி பல, அவனுடைய மகள் ஓடி வந்தாலும் அவளை தொட்டாலும் அவளும் பொன்னாகி விட்டாள். அடுத்து எதையும் தொடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்த அவன், இப்படி எல்லாம் மாறிவிட்டால் என் வாழ்க்கை என்ன என்கிற கேள்வி அவனுக்குள்ளே எழுந்தது. மனம் வருந்தினான். பேராசை என்பது பெரும் நஷ்டம் என்று சொல்லுவார்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, பண பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. futility of chasing wealth, it's a material possession. இதெல்லாம் இருக்கும், ஆனா எதையுமே நாம எடுத்து பயன்படுத்த முடியாது. இது நிறைவை நோக்கிய பயணமாக இது இருக்குமா என்று சொன்னால் இல்லை. நேச்சுரல் மெட்டீரியலிசம் என்று சொன்னால் அது ஆசையை தூண்டும், நம்ம திருப்தி அடைய வைக்காது. இதுக்கு மேலன்ட்டு இப்ப கூட சமீபத்துல சொன்னாங்க, அட்சய திருத்திகை அன்றைக்கு நகையை வாங்கலாம், தங்கத்தை வாங்குங்கன்னு விளம்பரம். நான் சின்ன வயசுல இருந்தப்பல இந்த அட்சய திருத்திகையும் காணா, ஒண்ணும் காணா. அது இப்பொழுது வியாபாரிகள் தன்னுடைய வியாபார நோக்கத்தோடு ஆசையை தூண்டுகிறார்கள். இந்த மக்களும் அந்த ஆசையிலே வாங்குகிறார்கள், வாங்கினவற்றை அடுத்த நாளே அடகு வைக்கிறார்கள். இது ஆசையை தூண்டுகிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையில காண்கிற ஒன்று. we need a content life. இங்கே வெகு அழகாக ஆக்கியோன் சொல்லும் பொழுது, பண பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடையவில்லை, இதுவும் மாயையே. இதை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்று சொன்னால் மாயை நோக்கி என்னுடைய பயணம், என்னுடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு என் வாழ்க்கை வீழ்ந்துவிடும். என் உறவுகளை இழந்து விடுவேன், குடும்பத்தை இழந்து விடுவேன். என்னுடைய நோக்கமெல்லாம் எண்ணுவதாகத்தான் இருக்கும், சேர்ப்பதாகத்தான் இருக்கும். இதனால் நான் சாதித்ததோ உறவை மேற்கொண்டதோ மகிழ்ச்சியாயிருந்தோ காண முடியாது. அன்புக்குரிய விசுவாசிகளே, இதை புரிந்து கொள்ளுவோம். let us live with a content life. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திருப்தியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும் சாமி. அதிலே நாங்கள் மகிழ்ந்து கழிக்கிறோம். உண்மை மயப்படுத்தும் உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.